ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடில் நம்ம ஒரு முட்டை கிரேவி செய்ய போகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா சிக்கனோட ஃப்ளேவரில் தான் இதை நம்ம செய்ய போகிறோம். எப்போவும் உடச்சி ஊற்றி செய்யாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே 3 முட்டைக்கான அளவு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம கரைச்சிக்க போகிறோம். இதுலேயே 3 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. முட்டையிலே நம்ம மசாலாலாம் போட்டிருக்கலாம், ஆனால் எல்லாம் கரெக்டாக கரையாது. அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம இந்த மாதிரி கலக்கிக்கிறோம். இந்த அளவுக்கு நல்லா மசாலாவும் முட்டையும் கலங்குற அளவுக்கு நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்க அந்த முட்டையை நம்ம வச்சு ஒரு தட்டு போட்டு கரெக்டாக 10 நிமிஷம் விட்டுடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் முட்டை. இந்த அளவுக்கு இதை இந்த மாதிரி ஒரு குச்சியோ ஒரு ஸ்பூனோ விட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வெந்திருக்கிறத. இதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இந்த அளவுக்கு நல்லா ஆறின பிறகு ஒரு தட்டில் போட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, அன்னாசிப்பூ, 2 கிராம்பு சேர்த்துருக்கோம். 1½ கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இதிலே கறிவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினோன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இதில் 2 கைப்பிடி அளவு தக்காளி சேர்த்துக்கிறோம். ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, தீஞ்சிடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை எல்லாமே சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அவங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா முதல்ல வதக்கிக்கிறோம். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி மசாலாவெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா நம்ம ஒன்று சேர்த்து கலக்கிடுறோம். இப்போது மறுபடியும் இன்னொரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் கொதி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வெட்டி வச்சுருக்க சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்க நம்ம முட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இதை சிம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டி இருக்குது. நல்லா அந்த மசாலாவும் அந்த முட்டையோடு சேர்ந்துருக்கு. இந்த அளவுக்கு வந்தவொடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான ஒரு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது தோசைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.